பாருங்க, இங்கத்தான் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு வார்த்தை. இவர் இங்கத்தான் ட்ராக் மாறுகிறார். அவன் அந்த யோசபாத் ஆகாபோடு சம்பந்தம் கலந்தானாம். இந்த யோசபாத் யோசித்திருக்கணும், நான் ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த ஆகாப் ஒரு துன்மார்க்கன், கர்த்தரை பகைக்கிறவன், விக்கிரக ஆராதனைக்காரன். ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனோடு பார்ட்னர்ஷிப் வைக்கவே கூடாது. அடுத்து 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐச்சிரமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபுடைய சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியா. பாருங்க, இங்கத்தான் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு வார்த்தை. இவர் இங்கத்தான் ட்ராக் மாறுகிறார், வழி மாறுகிறார், வழி தவறுகிறார். இதுவரைக்கும் அந்த 17 அதிகார கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வழியில போயிட்டே இருந்திருக்குது. கர்த்தருடைய வழியில தேசம் போய் கொண்டிருந்தது. இந்த யோசபாத்தின் ஜீவியமும் ஒரு நல்ல கர்த்தருடைய வழியில போய் கொண்டே இருந்தது. அப்படியே போயிருந்தா சரித்திரம் வேற மாதிரி போயிருக்கும், நல்லா போயிருந்திருக்கும். இந்த இடத்துல அவருடைய சரித்திரம், அவருடைய வழி மாறுகிறது, அவருடைய ட்ராக்கே மாறி போகிறது. என்ன மாறுது? யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அதே நேரம் அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. இதுதான் ஆபத்தான ஒரு வார்த்தை. வழி மாறினதற்கு இதுதான் அடையாளம். அவன் அந்த யோசபாத் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தானாம். இந்த ஆகாப் யாருன்னா, இந்த ஆகாப் தான் பக்கத்துல இருக்கிற 10 கோத்திரங்கள் அடங்கின இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது அல்லவா? அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரம் அடங்கின வடக்கு ராஜ்யத்தினுடைய ராஜா தான் ஆகாப். இந்த ஆகாப் கர்த்தரை அறிந்தவன், கர்த்தரை தேடுகிறவன் தான். ஆனா விக்கிரக ஆராதனை காரியாகி ஏசபேல விவாகம் பண்ணி, அந்த ஏசபேல் பக்கத்து வெளிநாட்டுக்காரி, அவ விக்கிரக தேசத்தை சார்ந்தவள். அவளை விவாகம் பண்ணி அவ மூலமா தன் தேசத்துல 10 கோத்திரத்திலையும் விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சுட்டான் இந்த ஆகாப். இந்த யோசபாத் இப்ப என்ன பண்றாரு? இந்த ஆகாபோடு சம்பந்தம் கலக்கிறாராம். இங்கதான் ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு காரியம். பலருடைய வாழ்க்கையில இங்கதான் சறுக்கள் விழுகிறது, வழி தவறி போகிறாங்க. இந்த யோசபாத் யோசித்திருக்கணும், நான் ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த ஆகாப் ஒரு துன்மார்க்கன், கர்த்தரை பகைக்கிறவன், விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் வீடும் தேசமும் விக்கிரகத்தால் நிரப்பி வச்சிருக்கிறான், விக்கிரக கோயில கட்டி வச்சிருக்கிறான், விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்காரனோடு போய் நாம் சம்பந்தம் கலக்கலாமா? பார்ட்னர்ஷிப். சிலர் பாருங்க, வேலை செய்யறாங்க, தொழில் செய்யறாங்க, அந்த தொழில் செய்யறத விட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் யார் வைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு பார்ட்னர்ஷிப்பா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோடு, ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவரோடு பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணினால் அந்த தொழில் சக்சஸா இருக்காது. அந்த தொழில ஏமாற்றமும் பல நஷ்டங்களும் பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும். ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனோடு பார்ட்னர்ஷிப் வைக்கவே கூடாது. ஒருவேளை இருந்திருந்தா அதிலிருந்து கலண்டு வருவதுதான் நல்லது. இந்த யோசபாத் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தவர், விக்கிரக ஆராதனைக்காரனாகி ஆகாப் ராஜாவோடு சம்பந்தம் கலந்துட்டார். இவர் என்ன சொல்றார் பாருங்க, 2வது வசனத்துல, சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபின் இடத்துக்கு போனான். இது யோசபாத் போகிறார். யார் போக சொன்னா? கர்த்தரிடத்துல கேட்டாரா, நான் போகலாமா, அந்த ஆகாபை போய் சந்திக்கலாமா, இந்த ஆகாப் விக்கிரக ஆராதனைக்காரனோடு நான் பேசலாமா, அவங்க கூட சம்பந்தம் கலக்கலாமா, அவனிடத்துல போகலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்டாரா? கேட்கல. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். போனது ஒரு தப்பு. 2வது, அங்க போய் சம்பந்தம் கலக்கிறார், அது 2வது தப்பு. 3வது, போன உடனே அந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணாராம், பக்கத்து நாட்டு யோசபாத் வந்துட்டாருன்னு சொல்லி இந்த ஆகாப் உடனே ஆடு மாடுகளை எல்லாம் அடித்து மட்டன் பிரியாணி பண்ணிட்டார், அவருக்கு பெரிய விருந்து பண்ணிட்டார். இந்த யோசபாத் அந்த விக்கிரக ஆராதனைக்காரன் வச்சிருந்த விருந்தை சாப்பிடுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆகாப் ராஜாவுடைய சாப்பாடு எப்படி தெரியுமா?
இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். ஆகையினால இந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில இவங்களுக்கு பண்ணப்படுகிற சமையல் ஆகாரம் என்ன செய்வாங்க? அந்த ஆகாரத்தை கொண்டு போய் முதல்ல விக்கிரகங்களுக்கு படைப்பாங்க. விக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து ராஜாவுக்கு டேபிள்ல வைப்பாங்க. அதைத்தான் ராஜா சாப்பிடுவார். அப்ப இந்த யோசபாத் அந்த ஆகாப் வச்ச விருந்து, விக்கிரக விருந்த போய் இவர் கலந்து இவர் அங்க சாப்பிடுகிறார். முடிஞ்சுதான். அந்த மாதிரி விருந்து வைக்கிறவங்க என்ன சாப்பாட்டுல கலந்திருப்பாங்களோ தெரியாது. அந்த ராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆளு. நடந்தது பாரு, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆண்டவர் ஒரு வழியை காமிச்சிருக்கிற, அந்த வழியிலே போகாம வழி மாறும் பொழுது எவ்வளவு குழப்பம் பாருங்க. அவர் அநேக மாடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். இந்த ஆகாப் சொல்றார், ஆடு மாடெல்லாம் அடிச்சு விருந்து கொடுத்துட்டு கீலேயாத்துங்கிற இடத்துல இருக்கிற ராமோத் பட்டணத்துக்கு ஊருக்கு வாரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். கூப்பிட்ட உடனே இந்த யோசபாத் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த ஆகாப் சொல்றார், நீ ராமோத்துக்கு அந்த கீலேயாத்தில் இருக்கிற ராமோத்துக்கு என் கூட வருகிறீரா அப்படின்னு கேட்ட உடனே இந்த யோசபாத் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க, மூன்றாம் வசனம். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் உம்மோட கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பாருங்க எவ்வளவு சங்கடமான ஒரு காரியம் பாருங்க. அவருக்கு அந்த ஆகாப் விக்கிரக ஆராதனைக்காரனாக ராஜா கேட்கிறார், என் கூட ராமோத்துக்கு வருகிறீரான். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலா உடனே இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் தான் நீர், உங்க என் ஜனங்கள்லாம் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள், உம்மோடைய கூட யுத்தத்துக்கு வருகிறேன் அப்படின்ட்டார். உடனே அங்க ஒரு உடன்படிக்கை வேற பண்ணிட்டார். முதல்ல போனது தப்பு, ரெண்டாவது சம்பந்தம் கலந்தது தப்பு, அங்க போய் விருந்து சாப்பிட்டது தப்பு, அப்புறம் உடன்படிக்கை பண்ணியாச்சு. எவ்வளவு பெரிய மிஸ்டேக்ல உள்ள எடுத்துட்டே போது பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான இடத்துல போய் மாட்டிக்கொண்டார். இவருக்கு தெரியல, கர்த்தருடைய வழியை விட்டு ஒரு மோசமான வழியில, ஒரு மோசமான மனுஷனுடைய வழியில இறங்கி போகிறார். இவர் ஏன் எதுக்காக ஆகாப்போடு சம்பந்தம் கலக்கிறாருன்னா, இவர் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இந்த யோசபாத் அவருடைய மகன், அவருக்கு ஒரு மகன் யோராம், அவருடைய மகனுக்கு இந்த ஆகாப்புடைய மகளை விவாகம் பண்ணி வச்சுட்டார். ஏன் சம்பந்தம் கலக்கிறார் தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு இந்த ஆகாப்புடைய மகளை எடுக்கிறார். எப்படி, எதனால அப்படி எடுத்தாருன்னா, ஏன் அப்படி பண்ணார்னா, இந்த யோசபாத் தான் ஒரு ராஜா, என்னுடைய மகனுக்கு நான் ராஜாவா இருக்கிறதுனால என்ன மாதிரி ஒரு ராஜ குடும்பத்துல பெண் எடுத்தாதான் அது ராஜ பரம்பரை ஆகும். அதனால ராஜ குடும்பத்துலதான் பெண் எடுக்கணும். அந்த ஒரு பரம்பரை, ட்ரெடிஷன், பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணும். இதுக்காக ஒரு காரியம். ரெண்டாவது, எதிர்காலத்துல யுத்தம் வந்ததானால் இந்த ஆகாப் ராஜா எனக்கு உதவியா இருப்பார், துணையா இருப்பார், அப்படி அரசியல் லாபம். மூன்றாவது, நான் ராஜா, அந்த என் பையனுக்கு ராஜ குடும்பத்துல பெண் எடுத்தாதான் அந்த ராஜ சொத்துக்கள் கிடைக்கும். இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு ஆகாப் ராஜா விக்கிரக ஆராதனைக்காரனோடு சம்பந்தம் கலந்துட்டார். பிரியமானவர்களே, நாம் இதை குறித்து ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் விவாக காரியங்களிலே நாம் போய் சம்பந்தம் எடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணி நீங்க காரியங்கள்ல இறங்குங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக முக்கியமானது. உங்களுடைய குடும்பம் முக்கியமானது. இந்த யோசபாத் ராஜா இவ்வளவு நல்ல ஒரு ஆரம்பத்துல ஒரு எழுப்புதல கொண்டு வந்தவர், தன் தேசத்துல எழுப்புதல கொண்டு வந்தார். ஆனா தன் ஜீவியம் வரும் பொழுது, தன் குடும்பம் வரும் பொழுது எப்படி மாறி போகிறார் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியில என்ன நடந்துச்சு?
தன்னுடைய மகனுக்கு அந்த ஆகாப்புடைய மகளை விவாகம் பண்ணி வரும் பொழுது அவருடைய சந்ததியில 2 சந்ததிகள் அழிந்து போய்விட்டார்கள். பெரிய ஒரு சங்கடமா மாறி போச்சு. அவருடைய வரலாற்றில் நடந்த சம்பவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பணம், அழகு, பொருள் இதெல்லாம் ஒரு பக்கம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதை விட மிக முக்கியமானது ஆண்டவருடைய சித்தம்தானா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு முதன்மையான முக்கியத்துவம் நம்ம கொடுப்போமானால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.